அம்மா நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தோடும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரோதி வருடம் இருக்கு. அதன் பிறகு விஸ்வாசுவ ஆண்டு நமக்கு பிறக்க இருக்குது. இது தமிழ் வருடத்தின் 39வது வருடம். இந்த ஏப்ரல் மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் மீன ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷராசிக்குள்ள நுழைய போறாரு. சூரியன் மேஷராசிக்குள்ள நுழைவதைத்தான் நம்ம சித்திர மாதம் அப்படின்னு சொல்லுறோம். சனி பகவான் ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலிருந்து மீன ராசியில சஞ்சரிக்க போறாரு. அதனால மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. மகர ராசிக்கு 7.5 சனி முற்றிலுமே முடிஞ்சிருச்சு. மீன ராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கும்ப ராசிக்கு பாத சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பம் ஆயிடுச்சு. கடக ராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ரிஷப ராசியில குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறாரு. மிதுன ராசியில சஞ்சரிக்கிறாரு செவ்வாய். அதன் பிறகு கடக ராசிக்கு போறாரு. கன்னி ராசியில கேது இருக்கிறாரு. மீன ராசியில சூரியன், சுக்கிரன், சனி பகவான், ராகு பகவான் அப்படின்னு 4 கிரகங்களோட சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில சுக்கிரன் வக்கரம் பெற்று தான் சஞ்சரிக்கிறாரு. புதன் கும்பராசியில ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு நீச்சம் பெற்று சஞ்சரிக்க போறாரு. துலாம் ராசியில சந்திரன் இருக்கிறாரு. இப்படிதான் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகள் இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் கிரகங்களோட சஞ்சாரத்தை பொறுத்து எப்படிப்பட்ட மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுக்க போறோம். காலச்சக்கரத்தின் 5வது ராசி சிம்ம ராசி. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்துலையுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. அதுவும் எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் பொழுது கொஞ்சம் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதால தேவையற்ற குழப்பம் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமா இருக்கணும். இந்த ஏப்ரல் மாதத்துல வரவுகளில் தடை இருக்கும். அதனால விநாயகர் வழிபாடு ரொம்ப அவசியம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம். சூரியனோடு ராகு பகவானும் இணைஞ்சிருக்கிறதால நிதானத்தோடு செயல்பட வேண்டிய மாதம். தனலாபாதிபதியான புதன் உங்க ராசிநாதன் சூரியனோடு இணைஞ்சி பொருளாதாரத்துல நிறைவை ஏற்படுத்தினாலும் மனதில் ஏதாவது ஒரு அழுத்தம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மாணவர்கள்லாம் மதிப்பெண் சார்ந்த விஷயத்தில் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டாம். பெற்றோர்கள் எல்லாரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. மாணவர்கள் விஷயத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். பேச்சின் மூலமாக உறவுகளிடத்துலையும் தொழில் சார்ந்த விஷயத்திலையும் பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறதால எந்த விஷயமா இருந்தாலும் எச்சரிக்கையாக பேசணும். சிறு சிறு பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. 6 கூடைய சனி பகவான் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சு அடைஞ்சிட்டாரு. இதுவரைக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இருந்து இடமாற்றம், பதவி மாற்றம், கூடுதலான உழைப்பு, தொழில் பார்ட்னர்களோட கருத்து வேறுபாடு, வாழ்க்கை துணையோட பிரச்சனை, மன வருத்தம் இதை எல்லாத்தையுமே கொடுத்திருப்பாரு. இந்த பெயர்ச்சிக்கு பிறகு ருணாரோக சத்துருஸ்தானத்துக்கு சனி பகவான் பேச்சு அடைகிறாரு. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது உருவாவதால கஷ்டங்களை தருவார் சனி பகவான் அப்படின்னு என்ன வேண்டாம். சனி பகவான் அப்படிங்கிறவரு நீதிக்காரகன், நேர்மைக்காரகன். உங்களுக்கு அனுபவத்தை தான் கொடுப்பாரு. அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடுவதும் ஆலோசனை கூறுவதும் தவிர்த்துக்குங்க. அடுத்தவர்களுக்காக வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். ஜாமீன் தருவது, பொறுப்புகளை ஏற்கிறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நன்கு ஆலோசித்து முடிவுகளை எடுப்பதன் மூலம்தான் வீண் செலவுகளையும் கால தாமதத்தையும் தவிர்த்துக்கலாம். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம்தான் உங்களுக்கு காரிய சித்தி அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை துணையை அனுசரித்து போகணும். வாகனங்களை ஓட்டி செல்லும் போது மெதுவாக ஓட்டுங்க. தலைக்கவசம் அணிந்து போங்க. இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்குங்க. இடமாற்றம் விருப்பமில்லாததா இருந்தாலும் கூட அதனால் உங்களுக்கு ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். அதனால் விருப்பமில்லாத இடமாற்றமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறது தான் நல்லது. வழக்கத்தை விட கூடுதலான உழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு வேலையையும் உடனடியாக செய்து முடிக்க முடியாது. கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது போட்டால் மட்டும்தான் அந்த காரியம் முடியும். கடன் வாங்குவது, கொடுப்பதுலலாம் சற்று எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் சிம்மராசிக்காரர்கள்.
சனி பகவான் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா அடியெடுத்து வச்சுட்டாரு. அதே மாதிரி மே மாதத்தில் வரக்கூடிய குரு பேச்சியும் ராகு கேது பேச்சியும் உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைச்சி உங்களுக்கு நல்லதை கொடுக்க போறாரு குரு பகவான். உங்க ராசிநாதன் சூரியன் 8ஆம் வீட்டுல புதன் சனி ராகு சுக்கிரனோடு இணைஞ்சிருக்கிறாரு. அசையும் அசையா சொத்துக்கள் வகையில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் குறையும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இந்த மாதம் முழுவதுமே இருக்கு. செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அனைத்து கிரகங்களுமே சிம்ம ராசிக்கு கடுமையான சூழலை தான் கொடுக்கும். இந்த ஏப்ரல் மாதம் வேலையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இப்ப எப்படி இருந்துகிட்டு இருக்கீங்களோ அப்படியே நடத்திக்கிட்டு போங்க. அதுல எந்த விதமான மாற்றத்தையும் செய்ய வேண்டாம். 10ல் குரு இருக்கிறதால வேலையில தடுமாற்றம் இருக்கும். மாணவர்கள்லாம் படிப்புல கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை வரும். 8ஆம் இடத்துல 5 கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதால அமைதியா இருக்கணும். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே இறை வழிபாடு அப்படிங்கிறத செய்யுங்க. பொருளாதார விஷயத்தில் நல்ல முன்னேற்றமும் வருமானமும் கிடைச்சாலும் கொஞ்சம் கால தாமதமாகும். யாருக்கும் வாக்குறுதி அப்படிங்கிறத கொடுக்க வேண்டாம். பயணம் செய்யும் பொழுதெல்லாம் உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்த்துக்குங்க. நீங்கள் விரும்பாத சில சம்பவங்கள்லாம் குடும்பத்துக்குள்ளே ஏற்படும். உங்களுடைய கடமையை மட்டும் அப்படியே செய்துக்கிட்டு போகிறது தான் நல்லது. பஞ்சமாதிபதியாக உள்ள குரு பகவான் உங்களுக்கு சில அவமானங்களை கொடுத்திருப்பாரு. எல்லா விஷயத்திலையுமே தடை அப்படிங்கிறது ஏற்பட்டு அதன் பிறகு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தடை எல்லாத்தையுமே பொருட்படுத்தாமல் ஜெயித்து காட்டக்கூடிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதத்தை எடுத்துக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் தடையை பற்றி கவலைப்படவே வேண்டாம். பாக்கியாதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ சிலருக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருக்கும். குடும்பத்துக்குள்ளெல்லாம் அமைதியாகவும் அடக்கமாகவும் பொறுமையாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மாற்றி மாற்றி பிரச்சனைகள் வருவதால் ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு செலவு செய்ய வேண்டிய சூழல் உண்டு. 8ல் 5 கிரக கூட்டணி இருக்கிறதாலையும் 12ல் செவ்வாய் இருக்கிறதாலையும் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு சூரியன் மேசராசிக்கு போயிடுவார். அப்போ ஓரளவு உங்களுக்கு கிரகநிலைகளில் மாற்றம் வர்றதால சிம்மராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு ஓரளவு மூச்சு விட்டுக்கக்கூடிய மாதம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். சுக்கிரன் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடியவர். சனி கர்ம வினைகளை குறிக்கக்கூடியவர். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அம்மா அப்பாவுடைய ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் கூடுதல் விழிப்புணர்ச்சியோடு கூடுதல் எச்சரிக்கையோடும் இருக்கக்கூடியவர். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மாதத்தின் தொடக்கத்திலேயே சூரியன் சனி ராகு புதன் சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் 8ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ வாழ்க்கையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது. ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அப்போ செலவுகள் அதிகரிக்க போகுது. நீண்ட தூர பயணம் சென்று வருவீங்க. வேலையிலையும் ஒரு சில முன்னேற்றம் அப்படிங்கிறதே கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் எச்சரிக்கையாக செயல்படணும். இல்லை அப்படின்னா சில சிக்கல்கள் வரும். சட்ட சிக்கல்களில் சிக்குவதை தவிர்த்துக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாரும் புதுசாக திருமணம் ஆகியிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் மாமியார் மாமனாரோட கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வரும். இந்த மாதத்தில் 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 10ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வையும் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அப்போ கணவன் மனைவி புரிந்து கொள்வதிலையும் ஈகோ போன்ற பிரச்சனைகள் வருவதிலையும் அதிகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் பேசி முதல்ல தீர்க்கறதுக்கு முயற்சி செய்யுங்க. சிம்மராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து இந்த மாதத்தை கடக்க வேண்டிய சூழ்நிலை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்போ எந்தளவு பொறுமையாக இருக்கணுமோ அந்தளவு பொறுமையாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. பயணம் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. இந்த மாதம் உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு அமைதியாக கடந்து செல்லக்கூடிய மாதமாக இருக்கும்.